ஆனா ஒரு கட்டத்துல இந்த மீனா தவிர வீட்டுல இருக்க எல்லாரும் பிரெக்னன்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்களே. அந்த மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அது எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு. நான் ஒண்ணு பார்த்து நான் பயங்கரமா சிரிச்ச விஷயம்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இல்ல இது பிரெக்னன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கறத நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. நேர்ல பாக்குறவங்க என்னை பத்தி கேட்கறத விட அதிகம் நம்ம சீரியல் பத்தி தான் கேக்குறாங்க. அடுத்தது என்னதான் ஆக போகுது? மக்கள் எல்லாரும் கேட்கிற மாதிரியே நானும் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜாப் பேங்கர். இல்ல பேங்கருக்கு முன்னாடி டீச்சர் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப். டியூஷன் எல்லாம் எடுக்கலாம்னு இருக்கீங்களா? எனக்கு ஆக்சுவலா ஐடியா இருக்கு, பட் அது இப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அந்த டியூஷன்ல? ஒன் ஆஃப் தி ஸ்டூடண்ட். ஆக்டிங் இல்லனா கூட கைத்துளி நிறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல சொல்ல மாட்டேன். நம்மள எல்லாம் வேலை விட்டு துணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இங்க சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. ஃபர்ஸ்ட் கிரை பிறந்தப்ப அழுதுட்டே போறேன். அத மட்டும் சொல்லிராது. அடிச்சுடா பொருளை தட்டிட கவனிக்கற. எது எடுத்தாலும் அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு கட்டத்துல எனக்கு இது பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்னு ஒரு டைம் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கேன். கண்ணாடி பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தேன் லிட்டரலி. மேக்கப் எல்லாம் கலந்து இந்த சினிமாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாமரா போட்டோ ஷூட் பண்ணி போட்டா வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா? அது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க மாடலிங், கேஸ்டிங், கால் இதெல்லாமே கடந்து தானே வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சோ இது எல்லா இடத்துலயும் இருக்கும். when we are a beginner they'll take it everything for their granted. நம்ம எது எடுத்தாலும் take it for granted மாதிரி தான் போவாங்க. இப்போ நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்றது வேற மாதிரி இருக்கும். பட் when we are a beginner அவங்க யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் ஜாப்ல இருந்தீங்க. இந்த மாடலிங், இந்த ஆக்டிங், சினிமா இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆச்சு? இன்ட்ரெஸ்ட்ங்கிறத தாண்டி இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போற டைப் தான். நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பயங்கர சின்சியர், அப்படி ஒரு ஸ்டூடியோஸா இருந்த பொண்ணு தான். ஆமா, சீரியஸ்லி. அதுக்கப்புறம் பேங்க் ஜாப் குவிட் பண்ணேன். பிகாஸ் நான் இல்லாத இடத்துல கூட அந்த ஜாபை ஒரு மெஷினால பண்ண முடியும். டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் தானே. ஸோ ஒரு சிடிஎமும் ஒரு ஏடிஎமும் பண்ற வேலையை நான் ஏன் பண்ணணும்னு தான் வெளில வந்தேன். வந்துட்டு ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஏர் ஹோஸ்டஸ் ஆகலாம்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இல்ல ஏர் ஹோஸ்டஸ்ல எனக்கு செட் ஆகாதுங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. செட் ஆகாது, செட் ஆகுமே. இல்ல எனக்கு வந்து ஐ எம் கைண்ட் ஆஃப் ஒரு பாஸ் லேடி மாதிரி ஒரு டைப் தான். எனக்கு வந்து ஐ கான்ட் பவ் டவுன் அண்ட் சர்வ் அ பர்சன். அது எனக்கு புரியல. வீட்டுல உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. அது ஏன் செட் ஆகாது, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படிதான் வந்து நான் ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணேன். அது எனக்கு சுத்தமா செட் ஆகாதுங்கிறது எனக்கு ஒரு 3-4 ஃபிளைட், அதுக்கப்புறம் தான் நான் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸே பண்றேன். அதுக்கப்புறம் இல்ல இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணும்போதே சைமல்டேனியஸா ஐ வாஸ் டூயிங் மை பிசினஸ், சாரி பிசினஸ். அப்போ போட்டோ எடுத்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு அனுப்பும்போது அதுல இருக்கிற சேல் விட எனக்கு சாரி ட்ரேப் பண்ணா சேல் அதிகமா இருக்கும். என்னோட தலை மட்டும் கட் பண்ணிட்டு போட்டோ அனுப்புவோம் அந்த மாதிரி. அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் சிலர் மாடலிங் பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் பேங்கிங்ல இருந்து பிசினஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் ஆகும்போது மாடலிங் எங்க ஸ்டோருக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சிலர் ஆட் ஷூட்ஸ் கேட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆட் ஷூட் ஏதோ பண்ணேன். அப்புறம் ப்ராப்பரான மாடலா இருக்கணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இஸ் அ மாடல் நவடேஸ். ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஒரு ப்ராப்பரா மாடல் பண்ணோம், ரேம்ப் வாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ப்ரொசீஜர் பார்த்துட்டு ரேம்ப் வாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுல இருந்து வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பெஜென்ட் வாக்ஸ் எல்லாம். ஸோ குவீன் ஆஃப் மெட்ராஸ் ஜஸ்ட் லைக் தட் அட்டன் பண்ணேன். லைக் அதுக்கப்புறம் அது ப்ராப்பரா அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அது டைட்டில் வாங்கிட்டேன். ஓகே, சம்திங் வி ஹாவ் அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் மிஸ் தமிழ்நாடு, அதுல வந்து செகண்ட் ரன்னர் அப். அதுக்கப்புறம் மிஸ் சவுத் இந்தியா, அதுல மிஸ் போட்டோஜெனிக் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ஓகே நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுவோம், எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தான் சீரியல்ஸ் வந்துச்சு. அப்போ மாடலிங் டைம்லயும் வந்துச்சு. ஐ வாஸ் லிட்டில் கான்ஷியஸ். சீரியல்னா நமக்கு அந்த 15 days பிளாக் ஆயிடும், நம்ம ரொட்டீன் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய திங்கிங் இருந்துச்சு. யோசிச்சுட்டே இருந்தேன். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே மூவி பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள நான் சீரியல் வந்துட்டேன். ஸோ 2 மூவியுமே நான் சீரியலுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். அண்ட் ஒரு மூவி மட்டும் தான் சீரியல்
இல்ல 3மே நான் முன்னாடி பண்ணதுதான். இப்போ லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன வந்து பைலட் ஃபிலிமா எடுத்தாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ மூவியா ரிலீஸ் பண்றாங்க. சோ இது எல்லாமே எனக்கு சீரியலுக்கு முன்னாடி பண்ணதுதான். அப்படிதான். மாடலிங்ல இவ்வளவு கஷ்டம் இருக்கா? இவ்வளவு சிம்பிளா 4-5 ரீல்ஸ் போட்டு ஐயா மாடல் அப்படின்னு சொல்லி பயோல வேற வச்சுக்க. மாடல்னா இட் ஷட் பி என்ன பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்பரா பண்ணணுங்கிறது ஐ அம் வெரி கான்ஷியஸ் அபௌட். இப்போ இந்த சினிமாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாமரா போட்டோ ஷூட் பண்ணி போட்டா வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா? அது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அபவுட் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நல்லா வரும். ஸோ கிளாமர் மட்டுமே வச்சு யூ கேன் பிகம் ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட்ங்கிறது என்னோட தாட் இன்னைக்கு வரைக்கும். இட்ஸ் அபவுட் டைமும் ஒர்க் அவுட் ஆகணும். நம்மளோட கன்சிஸ்டன்சி ஆஃப் ஒர்க் இருக்கணும். நம்ம ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா கன்சிஸ்டன்டா பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு நாள் பண்ணுவேன் அடுத்த நாள் பண்ண மாட்டேன்னா இட் வில் நாட் கிவ் யூ பர்ஃபெக்ட் ரிசல்ட். ஸோ கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அதான் அந்த கிளாமரஸா இருந்தா போலாம் அப்படின்னு பாக்குறது வந்து அது குறுக்கு வழி மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். டு பி வெரி ஃப்ராங்க், இது என்னோட ஒப்பீனியன். இது யாரையும் ஹர்ட் பண்ண சொல்ல, இது என்னோட நேர் வழியில போனாதான் அது ரொம்ப நாள் நிலைச்சு இருக்கும். ஆனா நீங்க மாடலிங், கேஸ்டிங் கால் இதெல்லாமே கடந்து தானே வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இல்ல, ஒரு 2-3 இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இது எல்லா இடத்துலயும் இருக்கும். when we are a beginner they'll take it everything for their granted. நம்ம எது எடுத்தாலும் take it for granted மாதிரி தான் போவாங்க. நம்ம கிட்ட பேசுறது ஆகட்டும், இப்போ நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்றது வேற மாதிரி இருக்கும். பட் when we are beginner அவங்க யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கால்ஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ் மீட் பண்றது எல்லாமே நடந்திருக்கு. எங்க நோ சொல்லணுமோ நோ சொல்லிட்டா முடிஞ்சது இல்ல. அவங்கள ஹர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, பட் ஐ எம் நாட் கைண்ட் ஆஃப் பர்சன் சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. சரி, அடுத்த கட்ட பயணம் என்னவா இருக்கு? இப்போ பாண்டியன் ஸ்டோர் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அடுத்தது சினிமா அப்படிங்கும்போது 3 படம் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது ஏதாவது படங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? சைன் பண்ணிருக்கீங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு, பாக்கலாம் எப்படி டேட்ஸ் ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு செக்மெண்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் திங் பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஆஃப் லாவண்யா அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ஜாப் பேங்கர். இல்ல பேங்கருக்கு முன்னாடி டீச்சர் சொல்லலாம். டீச்சரா இருந்தீங்களா? ஓ, மதர் டீச்சர் மாதிரி. டீச்சர்னா டியூஷன் டீச்சர். So when I was doing my college first year அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 40 kids இருந்தாங்க. So that's my first job. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப். டியூஷன் எல்லாம் எடுக்கலாம்னு இருக்கீங்களா? எனக்கு ஆக்சுவலா ஐடியா இருக்கு, பட் as an artist இப்ப நாம ஜாயின் பண்ணிக்கலாமா அந்த டியூஷன்ல ஒன் ஆஃப் தி ஸ்டூடண்டா? உண்மையா சொல்ல போனா எனக்கு அந்த தாட் இருக்கு. ஐ எம் கைண்ட் ஆஃப், என்ன எப்படி மத்தவங்க பாக்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ எம் கைண்ட் ஆஃப் பர்சன் எப்படின்னா ரொம்ப எத்திக்கலா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற பர்சன் தான் நானு. ஸோ எனக்கு டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். நாட் ஓன்லி ஸ்டடீஸ், என் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். வந்தோடனையும் என் டியூஷன்ல வந்து நியூஸ் ரீட் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ வந்தோடனையும் ஹெட்லைன்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. டெய்லியும் ரொட்டீன் பேசிஸ்ல ஒருத்தர் மாத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டியூஷன் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ டீச்சிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். ஓகே, ஸோ லாவண்யா டியூஷன் சென்டர் திரும்ப அப்படின்னா அதில் நம்ம எல்லாரும் போய் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் ஜாப்ல ஒரு சேலரி கிடைச்சிருக்கு இல்லையா? அது எவ்வளவு? இப்போ நான் ஒரு டியூஷன் மாஸ்டரா இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய்னு கணக்கு போட்டா கூட ஒரு 40,000 கிட்ட. வாய்ப்பே இல்ல. 100 rupees தான் என்னோட ஃபர்ஸ்ட் salary. 100 rupees? எப்படி 100 rupees? இப்போ யாருங்க 100 rupees எல்லாம் தரா? அம்மா பாட்டி வந்து கண்டிப்பா டியூஷன் எடுத்துவே கூடாது அப்படின்ட்டாங்க. பிகாஸ் எங்க பாட்டி வந்து எதுக்கு இதெல்லாம், கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க. ஒரு போறதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கே வந்தேன். அப்ப அப்பா என்ன சொன்னாரு, நான் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கலாம், பிகாஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறோம், ஈவினிங் ஃப்ரீயா தானே இருக்கும். எனக்கு வந்து நான் பெருசா அந்த மாதிரி வெளில போறது அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ சரி டியூஷன் எடுக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பா இருந்துட்டு நீ ஃப்ரீயா பண்ணனா யாருக்கும் அதோட வேல்யூ தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அமௌண்ட் அவங்க பே பண்ணாதான் அவங்க கரெக்டா வருவாங்க, குழந்தைங்க அதோட வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக 100 rupees ஃபிக்ஸ் பண்ணோம். ஒருத்தருக்கு 100 rupees. ஸோ 40 kids இருப்பாங்க, எனக்கு 4,000 வரும் per month. அதை சிட்ல போட்டு வச்சு அது சேர்த்து வச்சுதான் என்னோட பேங்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்படின்னா எல்லாமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும், பேரண்ட்ஸை ஃபினான்ஷியலா டிபெண்ட் பண்ணவே கூடாதுன்னு நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ அதனால டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி 4,000 வருமா, அது போக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணுவேன், குட்டி குட்டி அந்த ஜுவல்லரி மேக்கிங் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அது பண்ணி அது குரூப்ஸ்லாம் அந்த சேல் பண்ணுவேன்.
ஸோ அதோட அமௌண்ட் எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 5,000 நான் சேவ் பண்ணிடுவேன். மந்த்லி அந்த சிட் அமௌண்ட் சேர்த்து வச்சு எண்ட் ஆஃப் ஒரு 3 months பக்கம் 3 years பக்கம் போச்சு. அப்போ கொஞ்சம் அந்தந்த செலவெல்லாம் அது போக ஒரு 1 lakh சேர்த்து வச்சிருந்தேன். அது நான் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு பே பண்ணி தான் பேங்கிங் கோர்ஸ் படிச்சேன். உங்களுக்கு ஆக்டிங் இல்லைன்னா கூட கைத்தொழில் நிறைய நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்கு, இல்ல சொல்ல மாட்டேன். நம்மள எல்லாம் வேலைக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அது அப்படி சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு திங் ஒண்ணு வாங்கியிருப்பீங்க இல்லையா? உங்களோட ஓன் காஸ்ட்லயே வாங்கின அந்த ஃபர்ஸ்ட் பொருள். ஃபர்ஸ்ட் பொருள்னா நான் அகைன் இன்வெஸ்ட்மெண்டா தான் பண்ணேன். பேங்கிங் கோர்ஸ்க்கு அந்த 1 lakh அப்படியே அந்த 1 lakh சீட் முடியுது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 1 lakh நம்ம சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதை நான் அகைன் வேற எதுவும் செலவா பண்ணாம இன்வெஸ்ட்மெண்டா பண்ணேன் பேங்கிங் கோர்ஸ்க்காக. கரெக்டா நான் காலேஜ் முடிக்கிறேன், முடிச்ச உடனே பேங்கிங் கோர்ஸ். காலேஜ் முடிச்சு ஒரு 3 daysல எனக்கு பேங்கிங் கோர்ஸ்ல அது செலக்ட் ஆயிட்டேன். ஸோ அதுக்கு போய் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே ஏதாவது வாங்கினதா கேட்கிறேன். அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க? இருந்தாலும் ஏதாவது நமக்கு வாங்கினதுன்னா பிடிச்ச பொருள் ஒண்ணு வாங்கியிருப்பீங்க இல்லையா? வாங்கினதுன்னா என்னோட பேங்க்ல தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி டியூஷன் வந்தது இந்த மாதிரி சிட் அமௌண்ட் போட்டேன். பொருளா வாங்கினது அப்படின்னா சீரியஸா ஞாபகம் இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அது வந்து நம்ம செலவு பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸா என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 months வந்து எங்களுக்கு 7,000 தான் சேலரி பேங்க்ல. அதுக்கப்புறம் தான் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த 25,000ங்கிறது அடுத்த மந்த்ல இருந்து தான், அந்த 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல இந்த ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி வந்து 10 rupees ஃப்ரெஷ் நோட்டா வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு. அது செலவே பண்ணக்கூடாது, அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம்னு சொல்லி அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த். இன்னும் வச்சிருக்கீங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் புரியல. ஆட்டோகிராஃப் யாருக்கு கொடுத்தா அந்த மாதிரி கேக்குறீங்களா, இல்ல நான் யார்கிட்ட வாங்கினேன்னு கேக்குறீங்களா? நீங்க உங்ககிட்ட தான் நிறைய பேர் வாங்குவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். ஒரு குட்டி பையன் ஒரு கோயில்ல மீட் பண்ண குட்டி பையன் தான். ஸோ ஹி ரிமைண்டட் மீ. எனக்கு புரியல, குட்டீஸ் எல்லாம் பாக்குறாங்களா? பிகாஸ் நான் ஸ்கூல் விட்டு வந்தா சீரியல்லாம் எங்க வீட்டுல பார்க்க விட்டதே இல்லை. மூவிஸ் எப்பாவது யாரா கூட்டிட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா குட்டீஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுவும் நம்ம வெளில போகும்போது மாடர்ன் காஸ்டியூம்ல வெளில போறோம், எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? அப்போ அவ்வளோ சீரியல் பாக்குறாங்க, அவ்வளோ இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க. ஸோ இந்த குட்டி பையன் ஐடென்டிஃபை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் வந்து அக்கா ஆட்டோகிராஃப் வேணும்னு தான். பிகாஸ் இப்ப பொதுவாக செல்ஃபி தான் கேக்குறாங்க. அந்த குட்டி பையன் ஆட்டோகிராஃப் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் நான் கார் தான். நான் வாங்கினதுன்னா கார் தான். ஃபர்ஸ்ட் மூவி வாட்ச்டுன்னு கேட்டேன். ரஜினி சாரோடது தான், படையப்பா மூவி. படையப்பா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் இருக்கு ஒண்ணு. அது எப்போ? அது இருக்கும் ஒரு 2 years முன்னாடி. இல்ல 3 years முன்னாடி. அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் நோ டீடைல் ஆன்சர். டீடைல் என்ன வேணும் உங்களுக்கு? see okay, I'll say one thing. one word answer வேண்டாம்னா I'll say one thing. இப்ப பொதுவா பசங்க வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி ஏத்துக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். இல்ல நீ எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும்னு கண்டிஷன்ஸ் வைக்கிறது, that is different. When I was working in bank, I was in a relationship where நான் பேங்கரா இருக்கும்போது he loved me. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது, நான் அவங்களையும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் த வே தே வர் க்ரோன் அப் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட சர்க்கிள் பொறுத்தது தான் கண்டிப்பா ஒரு விஷயம். நான் பேங்கரா இருக்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. லைக் நான் மாடலிங்குள்ள வரது உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் பிரேக்கப் ஹேப்பன். பட் ஐ ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் இட். வேற ஆப்ஷன் இல்லை, லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் நான் போகணும். ஸோ அது ஒரு தடையா இருக்கக்கூடாது இல்ல. ஆனா இப்ப உங்க பின்னாடி ஒரு கோடி ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை இழந்தாதான் நமக்கு இன்னொரு விஷயம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். அது டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா நடந்துகிட்டு இருக்கு. யா எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் ஃபைட் ஞாபகம் இருக்கா? யார் கூட? அதான் கேக்குறேன், யார் கூட ஃபர்ஸ்ட் ஃபைட்? இல்ல நீங்க கேக்குறீங்க யார் கூட ஃபர்ஸ்ட்? பொதுவாவே சண்டை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அக்கா கூட மறக்கவே மாட்டேன். எனக்கு எப்படின்னா அப்ப வந்து ரொம்ப அரகண்டாலாம் நான் இருப்பேன். என்ன அடிச்சுட்டாங்க, எனக்கு கோவம் வந்துடும். அப்போ இப்பெல்லாம் வந்து நிறைய லைஃப்ல பார்த்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்கும், இல்ல நம்ம இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னு நம்மள மாத்திக்கிட்டோம். சின்ன வயசுல ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்னையும் அக்காவையும் அப்பா கடை வச்சிருந்தாரு, கடையில விட்டுட்டு போயிருந்தாரு. நானும் அக்கா மட்டும்தான் இருக்கும். ஏதோ ஒரு சண்டையில அவன் அடிச்சுட்டா. எனக்கும் அக்காக்கும் 10 months தான் டிஃபரன்ஸ், ரொம்ப பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ வாடி போடி அந்த டைப் தான். அவன் அடிச்சுட்டா, நான் கிள்ளி வச்சிட்டேன். ஸோ சண்டை பெருசாக என்ன ஆயிடுச்சு, நான் பயங்கரமா பிடிச்சி கிள்ளி வச்சதுல அவளுக்கு செஃப்டிக் ஆகுற லெவல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ நல்லா கிள்ளி வச்சிட்டேன். ஸோ அதுதான் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபைட் தான் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரை பிறந்தப்ப அழுதுட்டே பிறந்தா அது மட்டும் சொல்லிடாதீங்க. அது நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அந்த ஆன்சர் வேற சொல்லிடுறாங்க. இல்ல கிரை
ஒரு டைம் அழுதுருக்கேன், அம்மா என்ன ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அக்கா வந்து ரொம்ப பேம்பர்ட் கிட் வீட்ல. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி இவ்ளோ நாள் ஜீவா அமைதியா இருந்துட்டு திடீர்னு எப்படி பர்ஸ்ட் அவுட் ஆனாரு, அந்த மாதிரி நான் வீட்ல ஒரு டைம் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கேன். சோ தட் அந்த கிரை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரையா. நான் மத்ததுக்கெல்லாம் சும்மா அழுகுறதெல்லாம் வேற. நான் பொதுவா அழுக மாட்டேன். எப்படின்னா வீட்ல வந்து அக்கா கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப பேம்பர், டாட்ஸ் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி தான் அக்கா. சோ அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு எல்லா விஷயத்துலயும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். எது எடுத்தாலும் அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு கட்டத்துல எனக்கு இது பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்னு ஒரு டைம் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கேன். அதுதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரை. கண்ணாடி பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தேன் லிட்டரலி. அப்போ சின்ன பொண்ணுங்க, it was around ஒரு 8th standard இருக்கும். அப்பதான் என்னோட நான் ரொம்ப அழுததுன்னா அப்பதான். எனவே இந்த ஃபர்ஸ்ட் திங் செக்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூவோட எண்டுக்கும் வந்துட்டோம். கடைசியா இப்போ முல்லையா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் லவ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நான் 1 2 எல்லாம் இல்ல, நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. பிகாஸ் நான் அவ்வளோ லவ் ரிசீவ் பண்றேன். எனக்கு தெரியல எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. எனக்கு மேபி அந்த கொடுத்த சீக்வன்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்காது. இந்த கதிர்முல்லைக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்திருக்காது. கரெக்டா நான் என்ட்ரி ஆகுற சீன்ல வந்து அந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் வந்திருக்கும். பாருங்க நமக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு மாதிரி பிரைட்டா இருந்தோன்னையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அவங்க கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு அளவே இல்லை. எனக்கு இவ்வளவு கை பத்தவே பத்தாது, அவ்வளோ லவ் நான் வாங்குறேன். I'm really happy for it. இந்த சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. I'm very grateful for it. Thank you so much. Yeah, thank you so much.